வணக்கம். தேனியிலிருந்து விக்ரம். இந்த பதிவு எதுக்காண்டினா, சிவாஜி நகர் மற்றும் விஸ்வதாஸ் நகர் இந்த பகுதியில் வாழும் மக்களுக்காக. இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி கிடையாது, நல்ல தண்ணி பைப் கனெக்ஷனே கிடையாது. மக்கள் போர் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வேணுன்னா கடையில் விலைக்கிட்டே வாங்கணும். ரெண்டாவது, மின்விளக்கு வசதி இல்லை. அதாவது நைட் நேரம் பார்த்தீங்கன்னா தெருவிளக்கே கிடையாது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. அதனால் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க நைட் நேரம் லேட்டாக வந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். லைட் அடிச்சுட்டே வர மாதிரி இருக்கும். அதேமாதிரி பெண்களும் வெளில போயிட்டு வரது கஷ்டமாக இருக்கும். சாலை வசதியுமே கிடையாது. சாலை வசதி இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ எதுவுமே வராது. எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் கூட வராது. இது வீட்டில் உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸ் வர சொன்னால் ஆம்புலன்ஸ் கூட வர்றதுக்கு பாதை கிடையாது. அதேமாரி சாக்கடை வசதி இங்கே துப்புரவாக கிடையாது. மக்கள் பார்த்திங்கன்னா தண்ணியை தெருவில்தான் விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்னென்னா தேங்கி எல்லாத்துக்கும் உடல் நல கோளாறு தான் வருது. அதேமாரி நம்ம ஃபாரஸ்ட்டு கிட்டக்க பாதை இருந்துச்சு, அதையும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதையும் கொஞ்சம் பெரிய பாதையாக இருந்துச்சு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வழியை நம்ம பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கோம். அதனால் நிறையா கலெக்டர்கிட்ட நகராட்சியில் எல்லாத்துலேயும் மனு கொடுத்தாச்சு. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே எடுக்கலை. குறைஞ்சபட்சமாக மின்விளக்கு, குடிநீர், சாலை ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 300 குடும்பம் வாழ்கிறோம், இருந்தாலும் எந்த வசதியும் இல்லை. முக்கியமாக குப்பை ஓட்டுறதுக்கு குப்பை வண்டி கூட வராது நம்ம வீட்டு சைடு.